ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனா எல்லாருமே உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரவியும் ஸ்ருதியும் போகிறாங்க. அப்போ ரவியும் ஸ்ருதியும் பேசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மனோஜ் இப்படி நடந்திருந்திருக்க கூடாது, அண்ணியும் இப்படி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு போய் சொன்னது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த அந்த பார்லர் அம்மா ஏதோ ஒரு ரகசியத்தை நம்மக்கிட்ட மறைக்கிற மாதிரியே இருக்கு. எவ்வளோ பெரிய பிளான் பண்ணி நம்ம பணத்தை ஈஸியாக எடுத்துகிட்டு இருந்திருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியல. அண்ணியா இப்படி அவங்களுக்குள்ள பல விதை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கெனடா பொண்ணு சொல்லிச்சு, உன் அண்ணன் சரியான முட்டாள், அந்த முட்டாளுக்கு ஏற்ற ஜோடியே உன் அண்ணி கிடையாது, அவள் ரொம்பவே உஷாரு, அவ தான் என்கிட்ட இருந்த பணத்தையும் வாங்கினா, அவள் ரொம்பவே உஷாராக இருக்கா, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அது மட்டும் இல்லை, அவன் ஒரு சரியான ஏமாளி, அவனை கட்டிக்கிற ஒய்ஃபு கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டப்படுவான். இவனுக்கு மட்டும் என்ன ஃபேவராக நடக்குதோ அதை மட்டும் செஞ்சுட்டு ஈஸியாக மற்றவங்கள காட்டி விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஒரு சரியான முட்டாள் அப்படின்னு சொல்லி ஜீவாசனத்தை அப்படியே சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாமே நின்று மனோஜ் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஒய்ஃப் கூட ரோஹிணி கூட என்ன சொன்னாங்க, இவனுக்கு வேலைக்கு போக தகுதியே இல்லை, இவன் சரியான தண்டும், இவனுக்கு எதுவுமே லாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேவலமாக தானே பேசுகிறாங்க. அதே மாதிரி தானே இவனும் நடந்துக்கிறான், இவன் பெரிய சரியான படித்த முட்டாலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட உடனே மனோஜ் ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக ரோகிணி கிட்ட போகிறாங்க. நீ கூட என்கிட்ட பேச மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகுறாங்க. நீ பேசுகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கியா, ஒரு வார்த்தை எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக கோப்படுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ